கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா 2026 இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்பயும் போல் கூட்டத்துக்கு இந்த வருஷமும் சுத்தமாக பஞ்சமே இல்லை. காலையிலேருந்து அவ்வளோக்கா கூட்டமே இல்லை. ஒரு 11 அப்படிங்கிறதுக்கு மேலேயே கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, நம்ம ஏரியாவுக்கு ஃபஸ்ட்டு போய் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு புதுசாக பசில்ஸு, அந்த அயன்மேன் ஃபேஸ் மாஸ்க் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை வாங்கலாமா அப்படின்லாம் எடுத்து திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்துட்டே இருந்தேன், அகெயின் திருப்ப வச்சுட்டு வந்துட்டேன். இந்த கலர் ஜாடிஸு, அப்புறம் அந்த பப்புள் கன்னு, குட்டி பப்புள்ஸு, பெரிய பப்புள்ஸு அப்படின்னு நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு அந்த க்ரீன் கலர் பப்புள் கன் பார்த்தோடனே எனக்கு அது பிடிச்சிது. பட் அது இந்த டைம் வேண்டாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த விண்டு மில் மாதிரி இருக்க அந்த பப்புள்ஸும், அந்த நார்மல் பிக் பப்புள்ஸ் அது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கேயே ஒரு 15 மினிட்ஸ் அதை பார்த்துட்டே இருந்தோம். ஸ்லிப்பர்ஸு, செயின்ஸு அப்படின்னு வச்சுருந்தாங்க. 3 லேயர்ஸ் வந்த செயின் 100, அப்புறம் 1 லேயர் 60, 2 லேயர் வந்த செயின் 80 அப்படின்றாங்க. அந்த ஒயிட் கலரில் இருந்த பாசிலாம் வச்சு இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டிருந்த இந்த செயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இதை மட்டும் நான் வாங்கினேன். திரும்ப தேர் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு நடந்து போகிற வழியெல்லாம் புதுசாக ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமு, மோர், இந்த வால் ஹேங்கிங்ஸு இதெல்லாம் பார்த்துட்டே போனோம். சாப்பிட்டுட்டே போயிட்டு இருந்தோம்னு சொல்லலாம், பார்த்துட்டு போனோம் அப்படின்றத விட. நடக்கிறோம் போகிற இடத்துலலாம் கொஞ்சம் தூரம் தான். ஆனால் அந்த கூட்டம் இருக்கிறனாலையோ என்னவோ தெரியல, கொஞ்சம் தூரமே லேட்டாக நடந்து போயிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. என்னதான் நடந்தாலுமே தேர்கிட்ட போக முடியல, பிகாஸ் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. தூரத்துலேயே இருந்து தேரை நாங்கள் பார்த்தோம். கொஞ்சம் தூரமாக இருந்தே பார்க்கறதுனால சரி இங்கேருந்தே சாமியை வேண்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, உப்பை கிட்ட போட முடியாதனால எல்லோரும் அங்கேருந்தே தூக்கி வீச ஆரம்பிச்சிட்டாங்க தேர்கிட்ட இருந்து. இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பட் எல்லாம் கிட்டவே போக முடியல, பிகாஸ் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்ததுனால உப்பெல்லாம் தூக்கி வீச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் திரும்பி போகிற வழியில் இந்த கைக்கு வைக்கிற அச்சு வச்சுருந்தாங்க. இது நான் சின்ன வயசில் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வைக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த பாட்டி எந்த டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நானும் இந்த மாங்காய் போட்ட டிசைன் வேணும் அப்படின்ட்டு சொன்னேன். அப்புறம் ஃபிங்கர் ஃபுல்லாக வச்சுட்டு இருந்தேன். வெளியிலேருந்து நல்லா இருந்த அச்சு சூடாக இருந்துச்சு. வெயில் அடிக்கிறனால அது கையில் வச்சு அவங்க ப்ரெஸ் பண்ணாங்களா, அப்போ அது ரொம்ப ஹீட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அண்ட் அந்த அச்சோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. பட் ஐ ரியலி லவ்ட் இட். இப்போது இந்த ஜிபே மாதிரியான கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்தனாலேயோ என்னவோ தெரியல, லைக் நம்மக்கிட்ட கேஷ் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலே இருக்குது. பட் இந்த மாதிரியான சின்ன கடைங்கள்லாம் போகும்போது தான் தெரியுது, என்கிட்ட ஜிபே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கையில் காசு எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் சம்ஹவ் எப்படியோ பே பண்ணிட்டோம் அங்கே. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டும் நான் வச்சதுக்கப்புறம் அவங்களும் கை ஃபுல்லாக வச்சாங்க. அப்போது நாங்கள் அந்த டிசைன்ஸை ஆஸ்தட்டிக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். எப்படி இருக்குது இது என்ன மாதிரியான வேலைப்பாடாக இருக்குது அப்படின்ட்டு அதை வியந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு இடத்துல ஒரு சாமி சப்பரம் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஜஸ்ட்டு அதை ஹியர் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்ருக்கேன் இல்லையா, அந்த தேர் திருவிழாவோட வைப் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் தேரை பார்த்தோம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். பட் போகிற வழி எல்லாமே லைக் அந்த ஒரு இடத்துல போட்ட பிரியாணி, தக்காளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு, குட்டி சுண்டல் கொடுத்த அந்த தொன்னை, அந்த ஐஸ்கிரீம் கப்ஸு, பேப்பர்ஸு அப்படின்ட்டு ரோடு ஃபுல்லாக குப்பையாக இருந்துச்சு. பார்க்குற இடம் எல்லாமே குப்பையாக போட்டிருந்தாங்க. டஸ்ட்பினை தவிர எல்லா இடத்துலையும் குப்பையே தான் இருந்துச்சு. பட் டஸ்ட்பினில் குப்பை போடுறது அப்படின்றது ஒரு பேசிக்கான ஒரு திங் தானே. இதை ஏன் யாருமே பண்ண மாட்றாங்க அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி கடுப்பானது தான் மிச்சம். நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க ஆள், நம்மளை மாதிரி மற்றவங்க இல்லை அப்படின்னு நினைக்கும்போது ஒரு வெறி வருது சார். இந்த ஃபீலில் தான் நான் அதை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். பட் நீங்கள் டஸ்ட்பினில் குப்பை போடுங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் நீங்கள் டஸ்ட்பினில் குப்பை போட்டிங்க அப்படின்னா ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.